வெல்கம் டு அம்மணி கிச்சன். இன்றைக்கி நம்ம இந்த பூசணிக்காய் பற்றி பார்க்கலாம். வீட்டில் வாங்கின பூசணிக்காயிலேருந்து ஒரு 5 விதையை போட்டேன். அந்த விதையிலேருந்து ஒரு 2 செடி மட்டும் நல்லா முளைச்சிச்சு. இப்போ பாருங்கள் அது எவ்வளோ பெரிய கொடியாக போயிருக்குன்னு. இப்போ பாருங்கள் பூசணிக்காய் எத்தனை பூசணிக்காய் இருக்குன்னு பாருங்கள். இதுக்கு பின்னாடி இங்கே ஒன்று, பின்னாடி இந்த சைடெல்லாம் காய் நிறையா முளைச்சிருக்குது. பார்த்தீங்களா எத்தனை காய் காய்ச்சிருக்குன்னு. அது மட்டும் இல்லைங்க, அப்படியே வேலியிலையும் போய் அந்த சைடும் முளைச்சிருச்சு. இங்கே பாருங்கள், சப்போர்ட்டுக்கு ஒரு டஸ்ட்பின்லாம் வச்சு அதுக்கு சப்போர்ட்டு கொடுத்துருக்குறேன். அப்படி பின்னாடி வயலுங்க, அந்த வயல் வரப்புலையெல்லாம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் வரப்புலையெல்லாம் எத்தனை இது காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு காய், இந்த பின்னாடி காய் வரப்பில் காய் பாருங்கள் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. வேலிக்கு உள்ளே இருந்த செடி அப்படியே வேலிக்கு வெளியே வந்து பிஞ்சு விட்டுருக்குது. பிஞ்சு விட்டு பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குதுன்னு சொல்லி. அப்படி வேலி மேலையெல்லாம் காய் தொங்குது. இங்கே வரப்பில் ஒரு காய், அப்படியே மேலே வேலியில் பார்த்தோன்னா 3 காய் காய்ச்சிருக்குது. அது துணியை போட்டு மறைச்சி வச்சுருக்கிறேன். விட்டோம்னா கீழே கொடியிலேருந்து அந்து விழுந்துரும்னு வெயிட்டு தாங்காமல். அந்த பக்கம் ஒரு காய் இருக்குது. கொஞ்சம் இருங்க, துணியை விளக்கி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு எப்படி மூடி வச்சுருக்கிறேன்னு சொல்லி. ஒரு 2 விதை போட்டதில் எத்தனை காய் பார்த்தீங்களா? நிறைய காய் காய்ச்சிருக்கு. வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.